ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் 6ல் 10 பாட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் சிறுபான்ஆற்றுப்படை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அதுக்கடுத்து பெரும்பான்ஆற்றுப்படை அப்படிங்கிற நூல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பான்ஆற்றுப்படை. பெரும்பான்ஆற்றுப்படை இந்த நூல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதில் மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நூலுடைய ஆசிரியர் பெயர். இந்த நூலோட ஆசிரியர் பெயர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆசிரியரை? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருத்திரங்கண்ணனார் வந்து அகநானூறுலையும் வருவார். அகநானூரை வந்து தொகுப்பிச்சிருப்பார் ஐ திங்க். ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதோட ஆசிரியர். இந்த ஆசிரியர் யாருக்காக பாடல் பாடியிருப்பார்? நான் சொல்லிட்டேன், 10 பாட்டுங்கிறது 10 பாடல் இருக்குது. ஒவ்வொரு பாடலும் ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. ஆனால் 8 தொகைங்கிறது அதில் வர ஒவ்வொரு நூலும் நிறைய புலவர்களால் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பாட்டுடை தலைவன் இவர் யாருக்காக பாடினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெரும்பான்ஆற்றுப்படை அப்படிங்கிறது யாருக்காக பாடினார் அப்படின்னா, இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னு போட்டுக்கோங்க. பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன் யார் இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இந்த தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். எல்லாமே கமெண்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவெக்காங்கிற ஊரை சேர்ந்தவர் தொண்டைமான் இளந்திரையன். இவரை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட நூல் பெரும்பான்ஆற்றுப்படை. இவரை பற்றி யார் புகழ்ந்து பாடினான்னு கேட்டால் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருங்கிற ஆசிரியர். இந்த நூலோட மொத்த அடிகள் எத்தனைன்னு கேட்பாங்க. இந்த நூலோட மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 500. மொத்த அடிகளோட எண்ணிக்கை, மொத்த லைன்ஸ் இந்த நூலில் எத்தனை இருக்குன்னா 500 இருக்குது. இந்த நூலுடைய மொத்த அடிகள் 500 அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலுக்கு வேறு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நூலுக்கு வேறு பெயர். இந்த நூலுக்கு வேறு பெயர் என்னன்னா பானாறு. கமெண்ட்ல இருக்கு பாருங்க. பானாறு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க டைரக்டா. பானாறு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு டைரக்டா கேட்டாங்கன்னா பெரும்பான்ஆற்றுப்படை. அப்படி இல்லைன்னா பெரும்பான்ஆற்றுப்படையோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து பானாறு அப்படிங்கிறது எழுத தெரிஞ்சால் போதும். ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அவரோட ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருவேக்கா. இந்த நூலோட மொத்த அடிகள் அப்படின்னா 500. இந்த நூலோட வேறு பெயர் அப்படின்னா பானாறு என அழைக்கப்படும் அப்படின்றது தெரியணும் நமக்கு. அடுத்தது மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூல். மலைப்படுகடாம் இதுக்கு தான் வேறு பெயர் என்னது? இதோட மலைப்படுகடாம்ங்கிற நூலோட வேறு பெயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை மலைப்படுகடாமோட வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. இதோட ஆசிரியர் யார்? 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேள்வி இந்த லெவலில் தான் இருக்கும். இதை தாண்டிலாம் போக முடியாது, போகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 8 தொகையில் தான் டீப்பாக நம்ம வந்து பார்த்தோம். அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக இங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது இதோட ஆசிரியர் யாருன்னா இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். இரணிய முட்டத்து
பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். புரியுதா? இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படிங்கிறது இவரோட பேர். பெருங்கௌசிகனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இவரோட ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆசிரியர் பேர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசிரியர் யாரை தலைவராக கொண்டு பாடல் பாடுறாரு அப்படிங்கிறது அடுத்தது தெரியும். பாட்டுடை தலைவன். இந்த நூலோட பாட்டுடை தலைவன் நன்னன். அவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா நன்னன் சேய் நன்னன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டுடை தலைவனை நன்னன் சேய் நன்னன். இவர் நவீரமலையை ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நவீரமலை, இந்த நன்னன் சேய் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் யாருன்னா ஒரு அரசன். நவீரமலை அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்ட ஒரு அரசன் தான் இந்த நன்னன். இவரை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல் தான் என்ன அப்படின்னா மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்று படை. பாட்டுடை தலைவன் நன்னன் சேய் நன்னன். இவர் எந்த நாட்டை ஆண்டவர்னா நவீரமலையை ஆண்டவர். இந்த நூலுடைய அடுத்தது அடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 583. இந்த நூலுடைய அடிகளின் எண்ணிக்கை 583. எழுதிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, நம்ம போவோம். அடுத்து ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலில் இது சிறப்பு தமிழில் இருக்கிற ஒரு கண்டென்ட். இது கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாருமே நான் டிக்டேட் பண்ண எழுதிக்கோங்க. மலையை யானையாக உருவகம் செய்து, மலையை யானையாக உருவகம் செய்து, மலையை யானையாக உருவகம் செய்து, மலைனா இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி மலையை சொல்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய மலை கிடையாது, புரியுதா? மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல்வகை ஓசையை, மலையில் எழும் பல்வகை ஓசையை, மலையில் எழும் பல்வகை ஓசையை அதன் மதம் என்று குறிப்பிடுவதால் என்று அதன் மதம், மதம்னா யானைக்கு மதம் பிடிக்கும்னு சொல்கிறோம்ல அந்த மதம். மலையை யானையாக உருவகம் செஞ்சுட்டு அந்த மலையில் எழக்கூடிய பல்வகை ஓசையை அதன் மதம் என்று விளக்குவதால், ஓசையை அதன் மதம் என்று விளக்குவதால் கடாம் எனும் பெயர் பெற்றது. மலைப்படு கடாம்னு சொல்கிறோம்ல, அந்த கடாம் என பெயர் பெற்றதற்கான காரணத்தை சொல்கிறாங்க. ஏன் கடாம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு மலையாக இருக்குது அப்படின்னா அந்த மலையை யானையாக உருவகம் பண்ணிக்கிட்டு அந்த மலையில் எழக்கூடிய ஓசையை அதோட மதம் பிடிச்சி எப்படி சவுண்டு கொடுக்குமோ அந்த மாதிரி சவுண்டாக வர்றது, சவுண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி கன்சிடர் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக விளக்குவதால் இதுக்கு கடாம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டுனாலே ஆசிரியர் யாரே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதோட ஆசிரியர் குறிஞ்சிப்பாட்டுனாலே கண்டிப்பாக எப்பயுமே கபிலர் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். குறிஞ்சிப்பாட்டு அந்த வார்த்தை மாறக்கூடாது. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற வார்த்தை குறிஞ்சியில் பாட்டுங்கிற மாதிரி வந்தாலே அது கபிலர். முக்கியமாக 8 தொகை 10 பாட்டில் குறிஞ்சி சம்மந்தம் எது வந்தாலும் அதோட ஆசிரியர் கபிலர் தான். இந்த நூல் யாருக்காக பாடியிருப்பாங்க அப்படிங்கிறதும் அடுத்தது தெரியும். இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன், இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா ஆரிய அரசன் புருகதத்தன் அப்படின்னு ஒருத்தர். பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் புருகதத்தன். அது நான் உங்களுக்கு கமெண்டில் போடுறேன். ஆரிய அரசன் புருகதத்தன். ஆசிரியர் கபிலர், பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் புருகதத்தன்.
குறிஞ்சிப்பாட்டோட மொத்த அடிகளின் எண்ணிக்கை, குறிஞ்சிப்பாட்டுடைய அடிகளின் எண்ணிக்கை 261. குறிஞ்சிப்பாட்டுடைய மொத்த அடிகளோட எண்ணிக்கை 261. ஓகேவா? 261 லைன்ஸ் மொத்தமானு சொல்றாங்க குறிஞ்சிப்பாட்டை பொறுத்த வரைக்கும். மொத்தமா குறிஞ்சிப்பாட்டுல 99 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா 99 வகை பூக்கள். அந்த 99மே முதல் மலர் அப்படிங்கிறதும் கடைசி மலருங்கிறதும் நம்ம கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செங்காந்தல் மலர் துவங்கி செங்காந்தல் மலர் தொடங்கி முதல் மலர் செங்காந்தல் மலர், இறுதி மலர் என்ன அப்படின்னா எருக்கம்பூ. மொத்தம் 96 பூக்களுடைய பெயர்கள். 99 பூக்கள்ல முதல் பூ வந்து செங்காந்தல், கடைசி பூ எருக்கம்பூ. அடுத்தது முல்லைப்பாட்டு. அடுத்த நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அப்படின்னா இந்த நூலுடைய ஆசிரியர். அடுத்தது ஆசிரியர் தான் மேஜராக நமக்கு தெரியணும். முல்லைப்பாட்டு எழுதினது காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகர், அதாவது பொன் வணிகனார் மகன் நப்பூதனார். சிம்பிளா நப்பூதனார் தான் அவரோட பேரு, நம்ம இப்படி சொல்றோம். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நப்பூதனார் அப்படின்னு சொல்றோம். ஆசிரியரோட பேரு நப்பூதனார். அதை தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த நூலுக்கு வேறு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. முல்லைப்பாட்டுக்கு வேறு பெயர். முல்லைப்பாட்டோட வேறு பெயர் என்னன்னா நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பெயர் நெஞ்சாற்று படை. முல்லைப்பாட்டோட வேறு பெயர் நெஞ்சாற்று படை. அதே மாதிரி இதோடைய அடிகளின் எண்ணிக்கை 103. அடிகளின் எண்ணிக்கை 103. 10 பாட்டு நூல்களிலேயே மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் இந்த முல்லைப்பாட்டு தான். 103. இதை விட கம்மியாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 10 பாட்டு நூல்களிலேயே மிக குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. அதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்த நூல் பட்டினப்பாலை. அடுத்தது பட்டினப்பாலை. இதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் ஆல்ரெடி ஒரு நூல் பார்த்துருப்போம் இல்லையா, இதே ஆசிரியரோடது. ஸோ அவரே தான் இதுக்கும் ஆன்சர். அதாவது பெரும்பானாற்று படையுடைய ஆசிரியரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். பட்டினப்பாலைக்கும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். அதே மாதிரி திருமுருகாற்றுப்படைக்கும் நக்கீரர் தான், நெடுநல்வாடைக்கும் நக்கீரர் தான். அதுவும் பார்ப்போம். ஸோ இது பட்டினப்பாலையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன், பட்டினப்பாலைக்கு பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகாலன். சோழ மன்னன் கரிகாலன் இருப்பார் இல்லையா,
சோழ மன்னன் கரிகாலன் அவர் தான் வந்து பாட்டுடை தலைவன் இந்த நூலுக்கு. அதுக்கடுத்து இந்த நூலில் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த அடிகள் 301 301. முல்லைப்பாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். முல்லைப்பாட்டு 103, இது வந்து 301. அப்படியே 1 3 மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்க பிளேஸ். இல்லையாச்சா? கரிகால சோழனின் பெருமை, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கரிகால சோழனின் பெருமை காவிரி பூம்பட்டினத்தின் பெருமை. கரிகால சோழனின் பெருமை காவிரி பூம்பட்டினத்தின் பெருமை. காவிரி பூம்பட்டினத்தின் பெருமை, சிறப்பு, வணிகம். காவிரி பூம்பட்டினத்தின் பெருமை, சிறப்பு, வணிகம் முதலானவற்றை குறித்து கூறும் நூல். முதலானவற்றை குறித்து கூறும் நூல். கரிகால சோழனின் பெருமையை, காவிரி பூம்பட்டினத்தின் பெருமை, சிறப்பு, வணிகம் குறித்து கூறும் நூல். அடுத்தது பயண வழிகாட்டி நூல்னு ஒரு பெயர் இருக்கு இந்த நூலுக்கு. பயண வழிகாட்டி நூல். பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த நூலோட வேறு பெயர்னு சொல்லலாம். பயண வழிகாட்டி நூல். ஒரு சில பாடல் வரி இதில் எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் நிறைப்படாது. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பாடல் வரி. அதாவது ஒரு பொருளை விற்க போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி திரும்ப அவங்கக்கிட்டேருந்து வேற ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அப்போது அவங்கள ஏமாற்றியும் வாங்க மாட்டாங்க. அதை கொடுக்கும்போது இப்போல்லாம் பண்ணுறாங்கல்ல, ரேஷன் கடையில் வந்து எதையாவது கல் அடியில், எடக்கல் அடியில் வச்சுட்டு வெயிட் வந்துருச்சுன்னு பொய்ய சொல்லி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுக்கும்போதும் கரெக்டாக இருக்கும், வாங்கும்போதும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். அதே பாடல் தான் இதுவும். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், நடுவு நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவும் கொடுக்காம குறைவாகவும் வாங்கிக்காம, அதாவது கொடுக்காம அதே கான்செப்ட் வாங்கிக்கிறதுலையும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க அப்போ எந்த தவறான பாதையிலையும் போகாமல் அவங்க வந்து ஒரு நடுவு நிலைமையில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிலாம் எதுலன்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பட்டினப்பாலை அப்படின்னு சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அடுத்தது முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும். முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும். முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும். இதுவும் வந்து பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி தான்.
மதுரை காஞ்சி, அடுத்த நூல் போட்டுக்கோங்க. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆசிரியர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். இந்த நூலோட பாட்டுடை தலைவன், இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அவர் தான் பாட்டுடை தலைவன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. பாட்டுடை தலைவன் ஆசிரியர் மாங்குடி மருதனார். இதோட பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இதோட அடிகளின் எண்ணிக்கை, மொத்த அடிகளின் எண்ணிக்கை 782. மொத்த அடிகளின் எண்ணிக்கை 782. இந்த 782ல் 354 பாடல்கள், அதாவது 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? 782 அடிகளில் இந்த நூலோட அடிகள்னா 782, அதில் 354 அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து குறிப்பிடுகிறது அப்படின்ற மாதிரி எழுதிக்கும். மதுரையை பற்றி மட்டும் பேசுகிறது இந்த 354 அடிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகின் நிலையாமை குறித்து கூறும் நூல். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. உலகின் நிலையாமை குறித்து, அதாவது இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிலை இல்லாதது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற நூல். உலகின் நிலையாமை குறித்து கூறும் நூல். அடுத்து இதுக்கு வேறு பெயர் என்ன இருக்குது அப்படின்னா கூடல் தமிழ். இதுக்கு வேறு பெயர் கூடல் தமிழ். மாநகர் பாட்டு. கூடல் தமிழ், மாநகர் பாட்டு, காஞ்சி பாட்டு. 3 பெயர் இருக்குது இந்த நூலுக்கு. வேறு பெயர் கூடல் தமிழ், மாநகர் பாட்டு, காஞ்சி பாட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை பற்றி குறிப்பிடும் நூல். மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல். மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அதுவும் மதுரை காஞ்சி. அதே மாதிரி நாலங்காடி அல்லங்காடி பற்றி, மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி இருந்ததை பற்றிய செய்திகளை குறிப்பிடும் நூல். நாலங்காடி அல்லங்காடினா என்னது? நாலங்காடினா பகல் நேரத்தில் ரன் ஆகிற சந்தை, அல்லங்காடினா இரவு நேரத்தில் ரன் ஆகக்கூடிய சந்தை. இந்த 2 சந்தைகளும் மதுரையில் சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு மதுரை காஞ்சிங்கிற நூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாலங்காடி அல்லங்காடி மதுரையில் நடைபெற்ற செய்தியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்த நூல் கடைசியாக நெடுநல் வாடை. 9 நூல் முடிச்சிருப்பீங்க. 10வது நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையோட ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரன். நெடுநல் வாடையுடைய ஆசிரியர் நக்கீரர். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இன்னொரு நூல் யார் நக்கீரர் எழுதினது? இன்னொரு நூல் என்னது? திருமுருகாற்றுப்படையா?
ஸோ திருமுருகாற்றுப்படைக்கும் நெடுநல்வாடைக்கும் நக்கீரர் தான் ஆசிரியர். நெடுநல்வாடையுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல்வாடையுடைய பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல்வாடையுடைய பாட்டுடை தலைவனோட பெயர் பாண்டிய நெடுஞ்செழியன். மொத்த அடிகளின் எண்ணிக்கை நெடுநல்வாடையில் இருக்கக்கூடிய மொத்த அடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 188. 188 நெடுநல்வாடையுடைய பாடல் அடிகளின் எண்ணிக்கை 188. நெடுநல்வாடை அப்படின்னா என்னன்னா, இதில் 2 பொருள் இருக்குது. ஆக்சுவலி இந்த நூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகமா புறமா என வாதத்திற்கு உட்பட்ட நூல் அல்லது அகமும் புறமும் கலந்த நூல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நெடுவாடைங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, தலைவனை பிரிந்த தலைவிக்கு இப்போ வந்து ஒரு போருக்காக தலைவன் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறான் அப்படின்னா திரும்ப வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. போரில் இறந்து போகலாம், இல்லை வெற்றியோட உயிரோட திரும்ப வரலாம். அப்படின்னும் போது தலைவிக்கு அது வந்து ஒரு பெரும் துன்பமான காலம். அதை தான் நெடுவாடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தலைவன் வந்து போர் பாசறையில் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அப்போது சந்தோஷமாக வீட்டுக்கு வர போகிறோம். அது வந்து நல்வாடை. அது ரெண்டையும் சேர்த்து தான் நெடு நல்வாடை அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இப்போது போருக்கு போகிறதுங்கிறது என்னது, வெளியில் போகிறது, வீட்டை தாண்டி. அப்போது அது புறம். அடுத்து வந்து திரும்ப தலைவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா அது வந்து அகம். அப்போ ரெண்டுமே சேர்ந்ததுனால அகமா புறமான்னு வாதத்திற்கு உட்பட்ட நூல் அப்படின்னு நம்ம நெடுநல்வாடையை சொல்கிறோம். புரியுதா? அது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். வேணால் அது ஒரு பாயிண்ட்டாக இங்கே எழுதிக்கோங்க. அகமா புறமா என 10 பாட்டு நூல்களில் வாதத்திற்கு உட்பட்ட நூல் நெடுநல்வாடை, இல்லை அகமும் புறமும் கலந்த நூல் நெடுநல்வாடை. அங்கே எப்படி 8 தொகையில் வந்து பரிபாடலோ அதே மாதிரி 10 பாட்டில் நெடுநல்வாடை. அதுக்கடுத்து எழுதிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அடுத்தது போயிடலாம். அடுத்தது இந்நூலை, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்நூலை நக்கீரர் கண்ட தமிழ் சங்கம் என போற்றியவர். இந்நூலை நக்கீரர் கண்ட தமிழ் சங்கம் என போற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்நூலை நக்கீரர் கண்ட தமிழ் சங்கம் என போற்றியவர். இந்நூலை நக்கீரர் கண்ட தமிழ் சங்கம் என போற்றியவர் திருவிகா. இந்நூலை நக்கீரர் கண்ட தமிழ் சங்கம் என போற்றியவர் திருவிகா, திருவி கல்யாண சுந்தரம். ஓகேவா? இந்த சாப்டர் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம யூனிட் 5க்கு போயிடலாம்.